மைக் திஸ் டைம் 1 2 3 வணக்கம் வணக்கம் வணக்கம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இன்னைக்கு 20ஆம் தேதி. இது எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கே தெரியல. மக்களே, மண்டே அப்படிங்கிறது கேலண்டரில் ஒரு நாள் சில பேருக்கு. ஆனால் பல பேருக்கு மைண்டில் அது ஒரு பிளாட் ட்விஸ்ட். சண்டே நைட் ஒரு கான்ஃபிடன்ஸ், இந்த வாரத்துலேருந்து வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்ட்டு. ஆனால் காலையில் எழுந்து மிரர் முன்னாடி நின்னா அடுத்த வாரத்துலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் மண்டே மோட்டிவேஷன். மண்டே மார்னிங்கில் வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிற இந்த ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளில வந்ததும் கதவை லாக் பண்ணிட்டோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா, ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு டவுட் வந்து திரும்பி போய் செக் பண்ணுவோம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் திருப்பி வழியில் போகிறப்ப அதே டவுட் வந்து ஐயோ இது சரியாக பண்ணுமான்னு யோசிப்போம். அதனால யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரோட்லாம் அதுக்கு மேலே சீனு. ஆட்டோ, பைக்கு, பஸ்ஸு, கார் அப்படின்னு எல்லாமே வந்து அவசரமாக வந்து நான் தான் ஃபஸ்ட் அப்படின்னு போவாங்க. ஆனால் சிக்னல் எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நிற்க வைக்கும். சிக்னல் க்ரீன் ஆனதும் F1 ரேஸ் மாதிரி எல்லாரும் பறக்க வேண்டியது. எதுக்கு? அடுத்த சிக்னலில் போய் திருப்பி அங்கேயும் ஹால்ட் ஆகுதான். அதனால் ஸ்பீடு வந்து குறைச்சிக்கிட்டு மெதுவும் ஒரு மீடியம் ரேஞ்சில் போங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த குட் மார்னிங் அப்படின்னு அனுப்புறது 2 பேர் தான் ஆக்டிவாக அனுப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் பர்த்டேன்னு யாருக்கா வந்துட்டால் மட்டும் 147 பேர் ஒரே நேரத்தில் HBDன்னு போடுவாங்க. அதில் பாதி பேர் உண்மையாலே நம்மளுக்கு தெரியுமா, இல்லை எல்லாரும் அனுப்புகிறாங்களா அப்படின்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சைலண்ட் மெம்பர்ஸோட டைமிங்க்கு அவார்ட் கொடுக்கணுங்க. இன்றைக்கி ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, மனித மூளை ஒரே மாதிரி ரொட்டீனில் இருந்ததுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிருமா அதுக்கு. அதனால தான் சில நேரம் ரூட்டை மாற்றி போடுறது, புதுசாக ஒரு சாங் கேட்குறது, இல்லை பார்க்கில் 10 நிமிஷம் வந்து பார்க்குறது, புதுமுகங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி கூட மூடை ரீசெட் பண்ணலாம். வாழ்க்கைங்கிறது பெரிய சக்ஸஸ் மட்டும் இல்லைங்க. இப்போ 5 நிமிஷத்தில் லாகின் பண்ணோம் அப்படின்றப்ப லிஃப்ட் ஏரியாவுக்கு போனதும் லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணதும் அப்படியே ஓப்பன் ஆகிறப்போ ஒரு சந்தோஷம் வருங்களா, அதெல்லாம் தனி ஃபீல். UPI பேமெண்ட் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் சக்ஸஸ் ஆகிறதும், சூப்பர் மார்க்கெட் க்யூவில் நம்ம போய் நின்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லார் பேஸ்கெட்லையும் ஒரு 2-3 பொருள் தான் இருக்கும். அப்பா இது சீக்கிரம் நகரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். இதெல்லாம் கூட டெய்லி ஹாப்பினஸ் தான். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அதிகமாக போய் சொல்கிறது எந்த சென்டென்ஸ், அது மட்டும் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து 2 நிமிஷம் தான் கிளம்பிட்டேன் அப்படின்றது, 4லேருந்து டயட் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, கிளம்பிட்டேன் 5 நிமிஷத்தில் ஸ்பாட் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இப்படி பல பொய்களை சொல்லியிருப்போம், இல்லை கேட்டிருப்போம். ஆனால் என்ன எங்கள் அம்மா எப்படி ஏமாற்றுவாங்கன்னா, ஷிங்கில் 2 பாத்திரம் இருக்கும் கழுவிடுமா அப்படின்வாங்க. நானும் நம்பி போய் பார்த்தா ஷிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருக்குங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் அம்மாங்க வந்து உங்களை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கதருங்க. நாளைக்கு அடுத்த ஒரு அழகான வீடியோவில் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாபே சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.